கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. யுவர் ராங் டூயிங்ஸ் ஹாவ் கெப்ட் தீஸ் அவே, யுவர் சின்ஸ் ஹாவ் டிப்ரைவ்டு யூ ஆஃப் குட் என்று வாசிக்க முடிகிறது. குருவிகள் வலைக்குள் சிக்கிக்கொள்கிறது போல யூத ஜனங்கள் தங்களது ஆபத்திலே சிக்கிக்கொண்டனர். பாபிலோனிய படையெடுப்பும் சிறையிருப்பும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தடுத்து நிறுத்தப்படாத ஒன்றாக அமைந்து போனது. அதற்கு காரணம் அவர்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கட்டளைகளை அவமதித்து அதை விட்டு வேறே தேவர்களை வழிபட ஆரம்பித்ததனுடைய துணிகரமும் தான் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்களுக்கு தேவன் வழங்கின நன்மைகள், மழையை சரியாக முன்மாறி பின்மாறியாக தக்க காலத்துக்கு கொடுத்து, அவர்கள் அறுப்புக்காக காத்திருந்த நல்ல காலத்தில் அதனதன் காலத்திலே எல்லாவற்றையும் வாய்க்க செய்து செழிக்கச் செய்தவர். அடிப்படை தேவைகள், உணவு போன்ற தேவைகள் கூட அவர்களுக்கு மறுக்கப்பட்ட நிலையிலே இவைகள் எல்லாவற்றையும் இழந்து போனதற்கு காரணம் அவர்களுடைய தகாத செயல்களும் அக்கிரமங்களும் பாவங்களும் என்பதை இந்த வார்த்தை சுட்டி காட்டுகிறதை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை விட்டு தேவ ஜனங்கள் பின்வாங்குகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு வேறே தேவர்களுக்கு தங்களுடைய கையை எடுக்க ஆரம்பிக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் இந்த விளைவுகளை சந்திக்க நேரிடுகிறது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.